எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 1-10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரெகாபியாருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கின்றார். அப்பொழுது நான் அபெஸ்னியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசீனியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரெகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற செல்வமின் குமாரனாகிய மாசியாவினுடைய அறை மேலுள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாய் ஆனான் என்னும் புத்தருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரனை முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். பாருங்க, அந்த ரெகேபியருடைய குடும்பத்தாருடைய தகப்பன் என்ன சொல்றான், என் ஜனமே யாரு திராட்சரசம் குடிச்சாலும் ஒண்ணே இல்லை, நீங்க குடிக்க கூடாது, நீங்க கூடாரங்கள்ல வாசம் பண்ண கூடாது அப்படின்னு சில கட்டளைகளை ஒரு மூதாதையர் கொடுக்கிறார். கொடுக்கும் போது அதை தேவ கட்டளையா எடுத்துக்கொண்டு இந்த ஜனங்கள் கடைபிடிக்கிறாங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி சொல்லுகிறார், நீ அவங்களை குடிக்க சொல்லு. இப்போ நம்ம என்ன செய்வோம், தீர்க்கதரிசியே வந்து குடிக்க சொல்றாருன்னு சொல்லி குடிச்சிருவோம். ஆனா அவங்கள பாருங்க, உயிரே போட்டு சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். அதுதான் என் நடுங்கிறது. இங்க இந்த சந்ததியார பாருங்க, நாங்க முடியாதுன்றாங்க. வாசிங்க தொடர்ந்து. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு. பாருங்க, அழகா சொல்றாங்க பாருங்க, நீடித்திருக்கும்படிக்கு. நீ ஜீவனோடு இருக்கணுமா, நீ சந்தோஷமா இருக்கணுமா, நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீ தேவ கிருபையால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கணுமா, உன் பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணுமா, உன் மனைவி உன் சொல்படி கேட்கணுமா, உன்னுடைய புருஷன் சகல காரியத்தில் நல்லொழுக்கம் உள்ளவனா இருக்கணுமா, அதுக்கு நீ எப்படி இருக்கணும், தேவ வசனத்தை கீழ்ப்படியணும். நீங்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் என்னென்னைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களா என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். வேதத்துக்கு நடுங்கூடிய மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. 18-19 வசனங்களை வாசிங்க. இன்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறானோ, எந்த மனுஷன் தேவ வசனத்துக்கு நடுங்குறானோ, எந்த மனுஷன் அதன் நிமித்தம் உலகத்தார் எல்லாரும் அனுபவிக்கக்கூடியதான பாவ அனுத்தியமான சந்தோஷம் என்னங்கிறது எனக்கு தெரியாம இருந்துட்டே போட்டு என்று சொல்லி அவர்களுக்கு விலகி இருக்கிறானோ, அந்த மனுஷனை அந்த மனுஷியை அந்த குடும்பத்தாரை தேவன் நோக்கி பார்க்கிறார். ஆசீர்வாதம் வேணுமா, அவர் நோக்கி பார்க்கணும். அப்படின்னா தியாகம் பண்ண தெரியணும். இப்ப எல்லாரையும் போல இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனா தேவனும் என்னை நோக்கி பார்த்து என் ஆபத்துல எனக்கு பதில் தரணும் கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பா நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் தரல தேவன், தலைமுறை தோறும் தர்றார். நீ எனக்கு முன்னாடி ஆசாரியனா இருப்பாய், நீ எனக்கு முன்பாக ஊழியம் செய்வாய், உன் குடும்பம் நிலை நிற்கும். எத்தனை குடும்பம் இப்ப அழிஞ்சு போகுது, இப்படி இல்லாம இருந்த குடும்பம் இப்ப ஒண்ணு இல்லாம போகுது. நீங்க தேவனுக்கு பயந்து நடந்து பாருங்க. அவர் என்ன வாக்கு பண்றார் தெரியுமா? தலைமுறை தோறும் தேவனால பாதுகாக்கப்படுவீங்க, தேவனாலே வழி நடத்தப்படுவீங்க, தேவ ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். அதுதான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கும் போது அவனுக்கு மாத்திரமல்ல தலைமுறையும் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கும்.